மிகப்பெரிய ஆளு. நானும் அவங்க முன்னாடி நிக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மேடையில இங்க முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவரு உண்மையிலே ரொம்ப 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 அவர் என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப அழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், படம் பிரமாதமா வரணும், நம்ம பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. கூட கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பாத்தீங்கன்னா கேமரால கலக்கி இருக்காரு. நீங்க பாத்துருப்பீங்க ட்ரைலர்லாம், சாங்லாம் சூப்பரா பண்ணாரு. அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பா சொன்னோம் அமராசிவி சார், சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பரா பண்ணியிருக்காரு. உண்மையில அந்த பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப பிரமாதம். மொத்த டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா தாரதி இன்னமும் ஒரு ஃபேமிலியா பழகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களுக்கு. மற்ற எல்லா டெக்னீஷியன் சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சாரு ரொம்ப அருமையா கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையா பண்ணாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் வரை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை பத்தி மேலும் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தயாரிப்பாளரின் நண்பர், பார்க் படத்தின் இணை தயாரிப்பாளர், ஆசிரியர், இப்போது பாடலாசிரியரும் கூட நா. ராசா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேவதுரத்தில் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்து தற்போது ஓய்வு பெற்று உள்ளேன். எனக்கு பள்ளி ஆசிரியராக இருக்கும் பொழுதே பாடல் ஆசிரியராகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் ஈ.கே. முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன். 10 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் எனக்கு. அவரிடம் சொன்னேன், சரி உன்னுடைய கனவு கண்டிப்பா நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு 2 படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். அந்த 2 படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள். அதன் பிறகு இந்த படத்தில் 3 பாடல்கள் நீங்க இதுதான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள். அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த படத்தால், இந்த பாட்டால் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் நம்ம டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னாரு. ஒரு பாட்டு தேவதையோட அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனையில ஹீரோடைய கற்பனையில பாடுறதா ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னாரு. அதனால தேவதை தான் அழகு, அதுக்கு மேல ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசிச்சேன். சரி அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்லை அதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது சாலையில அவன் நடந்தா பாலையில பூ பூக்கும், சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேத்து, மஞ்சுவாக ஜொலிப்புலதான் மேகத்துல மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன். அது எல்லாத்துக்குமே அவரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னாரு. என்கேஜ்மெண்ட் சாங் அது போல காதல பொத்தி வச்சேன், கதையைத்தான் உருட்டி வச்சேன், கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேனே எங்கள் மாதிரி ஆரம்பிச்சு அந்த டிவி சேனல் பாக்ஸ், செட்டப் பாக்ஸ், இன்ஸ்டாகிராம் அது அடுத்தது அது போல அந்த பாடல அதுக்கு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுதுனேன். அதுக்கு பிறகு என்ன சொன்னாரு, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் அங்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தியேட்டருக்கு கொண்டு வரணும், அதை போல எழுதுங்க, அந்த ஒரு தியேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், இளைஞர்களை கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய எதில் மூழ்கி இருக்காங்க, தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க, வேஸ்டா கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் தான் அவங்களுடைய காலத்தை பொழுது போய்கிட்டு வந்திருக்காங்க. அதனால அங்கிருந்தே அவங்களை ஈர்த்துட்டு வரணும்னு நினைச்சு அங்கிருந்து ஃபேஸ்புக்ல என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு ட்விட்டர்ல தூது அனுப்புங்க தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போய் எனக்கு கணக்கு இல்லை, 2வது இன்ஸ்டாகிராமில் வந்தா இன்பம் தரேங்கன்னு சொல்லிட்டு அது போல அதை செஞ்சுக்கிறேன். அதை விட இன்னொரு அதுல ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பு கவிஞர்கள் எல்லாமே பெண்களுடைய இடுப்பு வர்ணிப்பாங்க. அந்த வகையில எப்படி எல்லாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா,
கொடியடையால், மெல்லிடையால், நூலிடையால், அப்புறம் அதையும் தாண்டி ஒருத்தன் என்ன சொல்றான், இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது போல இருக்கும்போது நாம ஒரு இடுப்பை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு கொஞ்சம் எழுத நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன எக்ஸ இடுப்பாகவும் ஒய்ய காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால ராக்கெட்டு போல வேகம் தான் கூடும், எக்ஸொய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது இந்த இளைஞர்களுக்கு நல்லா கண்டிப்பா அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் ஹமரா சிவி செமையா இசை கொடுத்தாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்தையும் அது கவர் வகையில் இருக்கு. அதே போல அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு, அந்த ஹீரோயின், ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க, சும்மா பயங்கரமா எழுத்து வாங்கியிருப்பாங்க. அதனால இதுவரையிலும் அவங்க இது போல நடிச்சு நான் பார்த்தது இல்லை. இந்த படத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு இன்னும் பல படங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை கலக்கி இருப்பாரு. அதனால அவரு இனிவரும் காலங்கள்ல விரலுட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவராக திகழ்வார் என்று என்னால சொல்ல முடியும். அதனால எனது நண்பர் கு கார்த்திக் சார் வந்திருக்கிறார், அவர் மகிழ்ச்சி. பேரரசு சார், சிங்கமணி சார் அவர்கள், அடுத்தது உதயகுமார் சார் அவர்கள், அன்பு சார் அவர்கள், எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்ல முடியும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல ஓரிரு வார்த்தைன்னு சொன்னாங்க, அதனால நான் அதிகமா சொல்றதுக்கு முடியல. இந்த பாட்டு, இந்த படத்தை நீங்க அனைவரும் பார்க்க வேண்டும். நாங்க ஒரு பார்க்குங்கிற ஒரு அழகான தேரை உருவாக்கி ஆகஸ்ட்ல அதை ஓட விடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் கண்களால் கவர்ந்து இழுத்து அவங்க உள்ளத்தில் நிறுத்தி அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்க இந்த பத்திரிகையாளர் அவர்களும் இதுல ஊடக நண்பர்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களில் உள்ளவர்களும் இதை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளைஞருக்கான பாட்டை எழுதியிருக்காங்க. மகிழ்ச்சி, உற்சாகமா நீங்க பேசுனீங்க, சந்தோஷம். அடுத்ததாக ஆடியோ உரிமையை பெற்ற ட்ராக் மியூசிக் நிறுவனர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார். இந்த படத்தை வெளியிட உள்ள அஜய் பிலிம் ஃபேக்டரி அஜய் அவர்களுக்கு திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக இன்றைய திரையுலக சூழலில் காதல் படங்களை விட ஹாரர் படங்களுக்கு குறைந்தபட்ச வணிக உத்தரவாதம் உண்டு. அந்த வகை நம்பிக்கையில் பார்க் படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமாக உள்ள முருகன் அவர்களுக்கு கரை புரளும் வெற்றியை தமிழ் சினிமா கொடுக்க வாழ்த்துக்களோடு இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் பொற்பாதங்களை தொட்டு, அதேபோல இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா. ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த விதத்துல எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது கதைக்கு உருவம் கொடுத்த, ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இல்லைன்னா திடீர்னு என்ன கூப்பிடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் நன்றி நினைச்சிட்டு தான் நன்றி உரையில தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் நன்றியை ஃபுல்லா நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்ப மறுபடியும் நான் வரவேற்பு உரையிலே வந்துட்டேன். என்னன்னா இந்த படத்துல வந்து நான் வந்து கேமராமேனா ஒரு ஐ டாக்டரா பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான். எதா இருந்தாலும் ஒரு பேராசெட்டமால் அப்படிதான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷலிஸ்ட். அதனால டெக்ஸ்ட்ல எப்படி ஒரு இயக்குனர் பெரியாரோ அதே மாதிரி இமேஜ்ல ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள். அதுபோல மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவரு தான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவரு தான். அதனால அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து MS மாஸ்டர் ஆஃப் டாக்டர், தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டர் ஒத்துழைப்புல தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முறைப்படன்றதால ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்து வச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டேரத்தி நல்லா இந்த படத்துல நாங்க சொல்ற மாதிரி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடியுடைய நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்துல எவ்வளவுன்றத நீங்க திரையில பார்த்து சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டா நீ சொல்ற தம்பி, ஏதோ ஒண்ணு சொல்ற, அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும் ஆனா நீ இந்த ஆவி விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலையும் சொல்லாத ஒரு வரலாற்றுல சொல்லாம ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவி விரட்டுறதுதான் நம்ம இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்திருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவிய அப்படின்றத அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமா ஒண்ணு சொன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களை பாடலை பார்த்த உடனே சார் அப்ப சொன்னாரு பாருங்க நம்ம பிளாக் பாண்டி சார், இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பம் தருவீங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த ட்ராக் மியூசிக் அப்படியே வாங்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, சரியான சாங். ஏன்னா சுசித்ரா மேடம் பாடி ராபர்ட் சார் வந்து மாஸ்டர் குறைய பண்ண உடனே அந்த சாங்கை உடனே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் மாஸ்டர் 2 பாட்டை அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக் கொள்கிறேன். எங்களுக்கு இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு உதவியா இருந்த ஜோசப் அவர்களுக்கு வணக்கத்தை கலந்த நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். அப்புறம் முத இந்த சினிமாவில் என்ன, நான் வந்து ஊர்ல இருந்தேன் கிராமத்துல. ஏன்னா முத இந்த சினிமாவை கொண்டு வந்து நடிகரும் மாஸ்டருமான திரு லாரன்ஸ் சார் அவர்களிடம் நான் பர்சனல் உதவியாகவும் ஓட்டுநராகவும் நான் பணிபுரிந்தேன். அதற்கு உதவியாக இருந்தவர் எனது நண்பர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வி வடிவேல் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தின் 2வது கதாநாயகிய நீமராய் அவர்களுக்கும் வணக்கத்தை கலந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கெல்லாம் மேலாக எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுக்கு இந்த படத்தின் உறுதுணையாக இருந்து எனக்கு எப்பொழுதும் தோல் மேலே தட்டி கொடுத்து எங்களது சங்கத்தில் இயக்குனர் சங்கத்தில் எப்பே சென்றாலும் வா முருகா என்று தோல் மீது தட்டி கொடுத்து என்னை வந்து ஒரு பெரிய நீ ஆளா வருவாய் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்த எங்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் ஐயா அவர்களை வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களது சங்கத்தின் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும் எனது வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இயக்குனரும் பிரபல நடிகருமான சிங்கம்புலி ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சிறு முதலீட்டாளர் சங்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகை நொய்யாத இடத்துல கூட போலீஸ் நொய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. அந்த போலீஸும் நொய்யாத இடத்துல இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் சோசியல் மீடியாவும் நுழைஞ்சிட்டு இருக்கு. அதனால அந்த ஊடகம் பத்திரிகை மற்றும் சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமாத வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த படத்தோடைய கதை வேற யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்காக என்னோடு ஒத்துழைத்த டெக்னீஷியன், மற்றபடி காஸ்டிங், ஆக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வணக்கத்துக்குரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பத்தி நான் ஒரு 2 லைன்ல கதை சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நான் வந்து புடிச்சு திருவண்ணாமலையில பார்க்க போகும்போது என்னை கேட்டார். நான் சார் அடிக்கடி பார்த்தேன்னா, சார் நீங்க ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க, போலீஸ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னவோ சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தேன், 2 ஷார்ட் பிலிம் எடுத்தேன். அது நல்ல ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து குறைஞ்ச டூரேஷன்ல பார்த்தாங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சேனல் மூலியமா எங்களுக்கு அதுல இருந்து ஒரு ராயல்ட்டியும் கிடைச்சிது 60-40 அக்ரிமெண்ட்ல. பார்த்த உடனே ஒரு ஷார்ட் பிலிம்லயே ஒரு 25,000-30,000 நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு 1 டைம் வர வைக்கிறாங்க. பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒன்னும் சொல்லல சார், இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல ஹார்ட் வலிக்கும். என்னப்பா சொல்றேன்னாரு. ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஹாப்ல பயந்து சிரிச்சு வயிறு வலிக்கும், செகண்ட் ஹாப்ல பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு. உடனே ஓகே அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் சார் இந்த பேய் பட வரலாற்றிலே, இந்த ஹாரர் த்ரில்லர் வரலாற்றுல இல்லாத ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஏதோ ஒரு சாமியை வச்சு ஒரு சித்ரா பௌர்ணமியோ ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கோ தான் ஓட்டுவாங்க. நம்ம அப்படிலாம் ஓட்டல சார், சாதாரண ரோட்ல போறோம் சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான். இதான் சார் இந்த கதை அப்படின்னு. என்னப்பா இது ஒரு பெரிய லெவல்ல சொல்றேன் நீ அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில. அது சிறப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்காரு. மற்றபடி இங்க மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.